ஒரு நீல கலர் அழகான கடற்கரை. அங்கு கடல் கன்னியும் ஃபெலோமினா என்ற மீன் குட்டியும் நல்ல நண்பர்களாக இருந்து வந்தாங்க. 2 பேரும் நல்ல ஜாலியாக விளையாடி கொண்டிருந்தாங்க. அப்போது தூரத்தில் இருந்து நல்ல வேகமாக அலையடிப்பதை பார்த்த கடற்கன்னி, "ஃபிலோமினா, ஜாக்கிரதையாக இரு" என்று சொல்லி அலைகள் முடிந்த பிறகு பார்த்தா ஃபிலோமினா தடமாறி சென்று விட்டனர். கடற்கன்னி, "ஃபிலோமினா, ஃபிலோமினா, நேத்து எங்க போயிட்ட?" அப்படின்னு வேகமாக ஃபிலோமினாவை தேடி சென்றது. அப்போது ஆமையாரை பார்த்து, "என்னுடைய நண்பனை துளைத்து விட்டேன்" என்று நண்பனின் அடையாளத்தை சொல்லி கேட்டது. ஆமையார், "நான் பார்க்கவில்லை" என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். திரும்பவும் கடற்கன்னி பல வண்ண மீன்களை கடந்து தன் நண்பனை தேடி சென்றது. அப்போது பெரிய மீனை பார்த்து திரும்பவும் தன் நண்பனின் அடையாளங்களை சொல்லி, "பார்த்தீர்களா" என்று கேட்டது. வடக்கு திசையில் ஆழமான பகுதியில் பார்த்தது போல் இருக்கிறது சகோதரி. கடல்கன்னி ஆழமான பகுதியில் பாறைகளை கடந்து தன் நண்பனை தேடியது. இன்னும் தன் நண்பன் கிடைக்காததை நினைத்து அழத் தொடங்கியது. அப்போது அந்த வழியாக சென்ற ஆக்டோபஸ், "எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்?" கடல்கன்னி தன் நண்பனை துளைத்த கதையை சொல்லி வருந்தியது. "அந்த பாறைகளிடையே சிறிய மீன் பயந்து ஒளிந்திருந்தது. உன் நண்பராக கூட இருக்கலாம்." வேகமாக பாறையை நோக்கி சென்றது. அங்கு தன் நண்பன் காயப்பட்டிருப்பதை நினைத்து தன் கையில் தூக்கி அழத் தொடங்கியது. "ஐயோ, உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்?" "அழுகாதே தோழி, கடல் ராணியிடம் உதவி கேட்கலாம்." இருவரும் கடல் ராணியை பார்க்க சென்றனர். அப்போது கடல் ராணியின் 3 சேவை பெண்கள் அரண்மனையின் வெளியே இருந்தனர். தன் நண்பனை பற்றி சொல்லி அவர்களிடம் உதவி கேட்டனர். அவர்கள் 3 பேரும் ஃபிலோமினாவை ராணியிடம் அழைத்துச் சென்றனர். ராணி மூலிகை நீரை ஃபிலோமினா மீது ஊற்றி காப்பாற்றினர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.